ஹலோ ஃப்ரெண்ட்ஸு, வெள்ளை சோறு பழைய சோறு இருந்துச்சு. அதை தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டு உளுந்து போட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், அதுக்கூடயே பூண்டு எனக்கு பிடிச்சிருக்கு, அது ஆப்ஷனல் தான். பூண்டு ஒரு 3 பல் போட்டு நீட்டாக இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு வெந்தய ரெண்டு தான். மீடியம் ஃப்ளேமோ ஹை ஃப்ளேமோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு கிண்டிட்டு அது நல்லா வதங்கணும். பழைய சோறு நேற்றே சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சில டைமில் அதை தண்ணி ஊற்றி வச்சு சாப்பிடலாம். அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி. அதுக்காக பாருங்கள், இதெல்லாம் வதங்குது. என்னுடைய இதுக்கு தான் எடுத்து கொஞ்சம் கோல்டன் கலர் அப்படியே ஆன உடனே அதுக்கு முன்னாடியே நான் ரைஸை நல்லா இது பண்ணி வச்சுருந்தேன். ஒட்டி அதாவது அதை பிரித்து விட்டு வச்சுருந்தேன். அதை இதில் போடுறேன். இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு கிண்ட வேண்டியது. சூடாக இருக்கும். நமக்கு எந்த சூட்டில் சாப்பிடணுமோ அந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிட்டு கூட சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். நான் அப்படிலாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அது நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா ஸ்கூல் படிக்கும்போதே இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போகிற பழக்கம் இருக்குது. அதெல்லாம் செஞ்சு போவாங்க. எப்பெல்லாம் சோறு மிச்சமாகுதோ அப்பெல்லாம் வெள்ளை தாளிப்போம். சில டைமில் தக்காளி போட்டு தாளிப்போம். கொத்தமல்லி தழை போட்டு தூவிக்கலாம். கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் இதில் தான் சூடாயிடுச்சு. வெள்ளை தாளிப்பம் ரெடி. சாப்பிட்டு பார்க்க போகிறேன். தேங்க்யூ.